ரொம்ப நாளா என்கிட்ட இருக்கிற அந்த செயின்ஸ், இயரிங்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ், ஹேர் ஆக்சஸரீஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டுருந்தேன். அதுக்காக ஆர்கனைசர் செட்ஸ் எல்லாமே பார்த்துட்டுருந்தேன். பட் ஆனா எனக்கு கன்ஃப்யூஷனாவே இருந்துச்சு. அண்ட் ஒரு சில ஹேக்ஸ் டிஐஒய் அந்த மாதிரிலாம் பார்த்தேன். இருக்கிற டப்பாங்கள வச்சு அழகா கியூட்டா பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்னால ஆர்கனைசர் செட்ஸ் வாங்கவும் முடியாது. அட் த சேம் டைம் டிஐஒய்ல இருக்கிற மாதிரிலாம் பண்ணோம்னா பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் தேவைப்படும். அதுவும் என்கிட்ட இல்ல. அதனால இருக்கிறத வச்சு பண்ணியிருக்கேன். இந்த வளையல் எல்லாமே நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது எனக்கு போட்டது. மெமரீஸ்க்காக வச்சிருக்கேன். அடிக்கடி நான் வளையல் யூஸ் பண்ண மாட்டேன். செயின்ஸ் வேணா அக்கேஷனலா யூஸ் பண்ணுவேன். செயின்ஸ் அண்ட் இயரிங்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஈவென்ட்ஸ் அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணுவேன். ஆர்கனைஸ் பண்ணாததுனால எது எங்க இருக்குன்னே தெரியாம கொஞ்ச நாளா இது எதையுமே நான் யூஸ் பண்ணல. என்கிட்ட எதுவுமே ஆனா பெருசா கலெக்ஷன்ஸ் மாதிரிலாம் வச்சில்ல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதையாச்சும் எப்பயாச்சும் ஒரு தடவ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம என் பையனுக்கும் வந்துட்டு பிக்கி பேங்க் வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போதைக்கு அது வந்துட்டு ஒரு சாக்லேட் பாக்ஸ் வந்துட்டு ஃபுல்லா டேப் போட்டு ஒட்டி உண்டியல் மாதிரி செஞ்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எது வாங்கி கொடுத்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உடச்சு போட்டுடுறான். அதனால இத ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா லாங் பெண்டிங் இது. ஆனா வந்துட்டு இன்னைக்கு முடிச்சுட்டேன். ஹாப்பியா இருக்கு. பாய்.